Hi, welcome to my channel. All updates for you. First time channelக்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல DRB exam பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். நாளைக்கு DRB exam வந்து நடக்க போகுது. சோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா எக்ஸாம்க்கு என்னென்ன things எல்லாம் கொண்டு போகணும், எப்படி வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கற எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து பார்த்தறலாம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸாம்க்கு தேவையான ஹால் டிக்கெட் அத மறக்காம நீங்க print போட்டு எக்ஸாம்க்கு போகும்போது கொண்டு போங்க. ஹால் டிக்கெட் இல்லனா எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ். சோ உங்க எக்ஸாம்க்கு தேவையான ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு எடுத்து வச்சுக்கோங்க. பால் பாயிண்ட் பென் நல்ல பால் பாயிண்ட் பென்னா வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு OMR ஷீட் தான் கொடுக்க போறாங்க. நீங்க ஷேட் தான் வந்து மோஸ்ட்லி பண்ற மாதிரி இருக்கும். சோ பால் பாயிண்ட் பென் ப்ளூ பிளாக் வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எக்ஸாமுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு ஹால் டிக்கெட், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி ஐட்டம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே பிஃபோர் 10 minutes முன்னாடியே வந்து போங்க. ஏன்னா நீங்கள் OMR ஷீட் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் TNPSC எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா தெரியும், அதுக்கு எப்படி ஃபில் பண்ணுவீங்களோ அதே போல் தான் இந்த எக்ஸாமுக்கும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக டைமுக்கு உள்ளே போனீங்கன்னா உங்களால் OMR ஷீட் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு டைம் வந்து பத்தாமல் போயிடும். அதனால் நீங்கள் ஒரு 10 to 15 minutes முன்னாடியே வந்து உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு OMR ஷீட் கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட நம்பர் எல்லாமே வந்து நீங்கள் எழுதி அதை ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு 10 minutes தேவைப்படும். ஸோ எக்ஸாமுக்கு 10 minutes பிஃபோரே வந்து ஹால்குள்ளே வந்து போயிருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் கொடுப்பாங்க. அந்த கொஷின் பேப்பர் டாப்பில் உங்கள் ரெஜிஸ்டர் நம்பரை வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அது உங்கள் ஹால் டிக்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ஃபஸ்ட் எக்ஸாம் எழுதுவீங்க, OMR ஷீட் வந்து எப்படி இருக்கும், எப்படி வந்து ஷேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தெரியல அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் TNPSC Group 4 எக்ஸாமுக்கு மாடல் OMR ஷீட் ஃபில் பண்ணுறதுக்கான வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். தேவைப்படுறவங்க அதை ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு OMR ஷீட் ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹாலுக்குள்ளே வாட்டர் பாட்டில் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. TNPSC எக்ஸாம்லேயே வந்து ஸ்மார்ட் வாட்ச் வந்து அலோவ் பண்ணல. நார்மல் வாட்ச் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸ்மார்ட் வாட்ச் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போக விட மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் சேஃபாக வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கோட் காமன் ட்ரெஸ் கோட் தான். கேர்ள்ஸ் வந்து சுடி சாரியில் வந்து போகலாம். பாய்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேண்ட் ஷர்ட்டில் போங்க, ஜீன்ஸ்லேயும் போகலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. காலர் இல்லாத டிஷர்ட்டை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. காலர் வச்ச டிஷர்ட்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ட்ரெஸ் கோட் மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் கொடுத்ததும் ஃபஸ்ட்டு வந்து கொஷின் பேப்பரை பாருங்கள். எக்ஸாம் வந்து ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப பரபரப்பாக வந்து நீங்கள் ஒவ்வொரு கொஷினுமே வந்து பார்க்காதீங்க. ரிலாக்ஸாக வந்து பாருங்கள். 3 மணி நேரம் நமக்கு டைம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து டைம் பத்தும். கொஷின் பேப்பரும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்லாம் வந்து நல்லா தெரியும்னா தமிழ் கொஷின் எல்லாமே வந்து அட்டன் பண்ணுங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்லாம் வந்து போடுறதுக்கு ரொம்ப டைம் வந்து நிறைய இழுக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினுக்கு 5 minutes 10 minutes அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு டைம் பத்தாது. ஸோ மேக்ஸ் கொஷின் எது ஈஸியாக இருக்கோ அதை ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சரை போட்டுருங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மேக்ஸ் கொஷின் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணால் தான் ஆன்சர் கிடைக்கும் அப்படின்றத கொஞ்சம் பொறுமையாகவே வந்து நீங்கள் எல்லா கொஷினும் அட்டன் பண்ணதுக்கப்புறம் மேக்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். தமிழுக்கு வந்து நல்லா ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. நிறைய மார்க்ஸ் வாங்கினா தான் நீங்கள் நெக்ஸ்ட் இன்டர்வியூக்கு வந்து போக முடியும். அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷனில் வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். இந்த ஆப்ஷன் வருமா இல்லை இது வருமா அப்படின்ற மாதிரி ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ பொறுமையாக யோசிச்சு கரெக்டாக வந்து ஒவ்வொரு ஆப்ஷனையுமே வந்து ஷேட் பண்ணுங்கள். ஷேட் பண்ணுறதுல தப்பு பண்ணிடாதீங்க. OMR ஷீட்டில் தப்பு பண்ணால் நம்மளால் வந்து கரெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பண்ணுங்கள். ரொம்ப நாளாக எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபைனல் எக்ஸாமில் எந்த மிஸ்டேக்கும் பண்ணாமல் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாமுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் மறக்காமல் வந்து கொண்டு போங்க. ஃபர்தராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.